நீங்க வேலை செஞ்சு தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துனீங்க. நீங்க மட்டும்தான் சம்பாதிச்சுட்டு இருந்தீங்களா? ஆமா ஆமா. நான் இப்போ முடிஞ்ச வரை போவேன். போன பக்கம் 5 ரூபாய் சக்கரம் கிடைக்கும். அதில் வீட்டு வாகையும் கொடுக்கணும். வீடும் எனக்கு வாங்க வீடு தான். நாங்கள் மாதத்துக்கு 4000 ரூபாய். ஏன்னா அவங்களுக்கு வேண்டியதான் இருக்கு அங்கே வீடு வாகைக்கு. ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு சம்பாதியம் இருக்கும்? ஒர்க் ஷாப்புக்கு போனா எவ்வளவு சம்பாதிப்பீங்க? வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிச்சாங்க? வேலைக்கு போனா ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? அது ஒரு நாளைக்கு இப்போ நம்ம நல்ல 800 900 சம்பாதிச்சுக்கோங்க. இப்போ 5 ரூபா தான் தருவாங்க. நம்ம தூக்க முடியாது. தூக்க முடியாது. வெயிட்டு சமட்டி எடுத்து அடிக்க முடியாது. முன்னாடி அண்ணன் திங்கிறது கூப்பிட்டாங்கன்னா அவங்க தாராளமாக தருவாங்க வேலையை. ஏன்னா நம்ம இப்போ நமக்கு ஒரு எங்கே வேலை செய்கிற ஆள் அல்லது அவங்க பார்ப்பட்டு எங்கள் பிள்ளைகளை பார்த்து அவங்க தருவாங்க. சில வருஷப்பு போனால் கொஞ்சம் மரம் தருவாங்க. உங்க தொழில் அவருக்கு கற்றுக் கொடுத்துக்கலாமே. உங்க வேலையை இவனுக்கு ஏன் கத்து கொடுக்கலன்னு கேக்குறாங்க. வேலையா கத்து கொடுத்துருக்கலாம்லான்னு கேக்குறாங்க. இல்லைப்பா அவன் பகிச்சுக்குங்க அதில் கூட்டிட்டு போறியா வேலை வந்து சிறகு ஆணியாக காலை எனக்கு காலெல்லாம் அந்த மாதிரி ஆகிருக்குன்னா இதெல்லாம் ஏறி கீழே மேலே வந்துருக்கு. அப்படிலாம் கஷ்டம். அங்கே கஷ்டப்படுறது ஏதாவது கம்ப்யூட்டர் வேலையோ வேறு எலக்ட்ரிக் வேலையோ பகிக்க வைக்கலாம் இருக்கு. அப்படி இருங்க அங்கே ஒரு எண்ணத்தில் இருங்க. அதான் சொல்றதுன்னு அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? கீழே இருந்து ஆணி ஏறி மேல வந்திருக்கான். அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த கஷ்டம் பிள்ளைங்க படக்கூடாது. அவங்க ஏதாவது கம்ப்யூட்டர் வேலையோ ஏதாவது பண்ணணும்னு சொல்றாரு. நீங்க எந்த ஊரமா தெளிவா சொல்லுங்க. நாகர்கோயில சுசீந்திரத்துல இருக்கும், கன்னியாகுமரி மாவட்டம். ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு பெரிய அந்த சுசீந்திரத்துல போயிருக்கீங்களா? ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எப்போ அங்கதான் போ, டெய்லி போ. அப்படியா? மனசு விட்டு அழு, சங்கடம், துக்கம் எல்லாம் சொல்றது நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வரும். டெய்லி போ, முடியல. பொம்பளை பிள்ளை தானே பேசு. பொம்பளை பிள்ளை வந்து அவன் இருக்கிறதுனால அவளை எப்படியாவது கரை சேர்க்கணும். ஆம்பளை பிள்ளைலாம் பிரச்சனை இல்லை. எப்படியாவது நம்ம உருக்கு பிறக்காக போயிடலாம். பொம்பளை பிள்ளை பார்க்கலாம் அந்த மக்கள் அவ்வளோ மேலாம் ரொம்ப கஷ்டமே. அவங்கள நினைச்சு எதுக்கு அமைச்சு இல்லாமல் ஆஸ்பத்திரி பார்க்க 15 நாளாக இருங்க.